நைட்டெல்லாம் தூங்காதால வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பிரீத்திக்கு வந்து கண்ணு வந்து ரொம்ப ரெட்டா இருக்கு. அத பார்த்துட்டு ஏன் நைட்லாம் தூங்கல? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இல்ல புது இடம் இல்ல அதான் சரியா தூக்கம் வரல அப்படின்ற மாரி பிரீத்தி சமாளிச்சுட்டு இருக்காங்க. பிரீத்தியோட கண்ணு எல்லாமே வந்து பொன்னி, சக்தி, ரூமி பார்த்துட்டே இருக்காங்க. ஐயோ! என்ன நடந்ததுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி வந்து எப்பவும் போல வந்து சந்தோஷமா வெளிய வராங்க. தலையெல்லாம் வந்து குளிச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்குற பிரீத்திக்கு வயிறா எரியுது. ஏதோ நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு செமையா டென்ஷன் எதுவும் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பொன்னிக்கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. என்ன பொன்னி நைட் அதுக்கப்புறமா நீங்க ரொம்ப லேட் ஆயிடுச்சுல்ல தூங்கிட்டீங்களா? அப்படின்னோன, நான் தூங்கிட்டேன் பிரீத்தி. ஆனா சக்தி தான் ஏதோ ஒர்க் பண்ணிட்டே இருந்தாரு. ஓ! அப்படியா? அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து சரி இன்னைக்கு வந்து ஸ்டால் போட போறோம். நம்ம கம்பெனி சார்பா அதுக்கு வந்து ஏற்பாடெல்லாம் பண்ணணும்ல அப்படின்னு எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு சக்தி. எல்லாம் ரெடியா தான் இருக்கு. வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து எல்லார்கிட்டயுமே கேட்குறாங்க. துணி வாங்கிக்கிறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்லாம் சூப்பரா இருக்கு. குழந்தைங்க ட்ரெஸ் இருக்கு. பெரியவங்க ட்ரெஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிட்டு எல்லார்கிட்டயுமே கேட்குறாங்க. சக்தி போய் கேட்குறாரு. அதுக்கப்புறமா வந்து கார்த்தி போய் கேட்குறாரு. பிரீத்தியும் வந்து போயிட்டு எல்லார்கிட்டயுமே கேட்குறாங்க. வாங்கிக்கோங்க சூப்பரா இருக்கும். நீங்க வாங்குனா ரொம்ப நல்லாயிருக்கும். செம்ம ட்ரெஸ்ஸுங்க. குவாலிட்டி சூப்பரா இருக்கும். அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. யாருமே வாங்கவும் மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து என்ன பண்ணுன்னு தெரியாம எல்லாரும் தவிக்கிறாங்க. உடனே வந்து நம்ம ஐடியா பண்றாங்க பொன்னி. இதுக்கு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அந்த மைக் எடுத்து என்ன பண்றாங்க, எல்லார்கிட்டயுமே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருங்க சூப்பரான குவாலிட்டியில செம்மையா வந்து ஆடைகள்லாம் இருக்கு. குழந்தைங்களோட ஆடைகள், ரெடிமேட் ஆடைகள் எல்லாமே கிடைக்கும். அதுவும் சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்ல. நீங்க இத பார்த்தீங்கன்னா விடவே மாட்டீங்க. அப்படிலாம் வந்து சூப்பரா வந்து அழகா சேல்ஸ் பண்றாங்க. எல்லாருமே வந்து என்னம்மா சொல்ற? அந்த அளவுக்கு குறைஞ்சபட்சம் இருக்குமா? ஆமாங்க வந்து பாருங்களேன். அப்படின்னோனே எல்லாருமே வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. வாங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. கடகடன்னு இருக்கிறது எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பரா சேல்ஸ் ஆகுது. இத பார்க்குற சக்திக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. பொன்னி சான்ஸே இல்ல பொன்னி சொல்லிட்டு ஓடி வந்து அப்படியே வந்து அலேக்கா பொன்னிய தூக்கிறாரு. சூப்பர் பொன்னி! எப்படி பொன்னி இப்படிலாம் ஐடியா பண்ண? அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்குற பிரீத்திக்கு வயிறா எரியுது. பிரீத்தி பார்த்து பார்த்து டென்ஷன் ஆயிடுறாங்க. அப்படியே பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆகுங்க. சக்தி விடுங்க சக்தி அப்படின்னோடனே, இல்லை பொன்னி உண்மையிலேயே சொல்கிறேனே என்னால் வந்து அதை ஜீர்ணிக்கவே முடியல. எப்படி பொன்னி இப்படிலாம் ஒரு ஐடியா பண்ண? உண்மையிலேயே வந்து சேல்ஸ் வந்து எப்படின்னா நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறதுலாம் பெரிய வேலையே கிடையாது. ப்ரொடக்ஷன் பண்ணிடுறோம் எல்லாமே எடுத்து வந்து இறக்கிறோம். ஆனால் அதை சேல்ஸ் பண்ணுறாங்க பாரு, அதுதான் சூப்பரான வேலை. ஆனால் அதை நீ எவ்வளோ சூப்பராக பண்ணிட்ட. மக்கள் எல்லாருமே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் எங்களுக்கு ரெகுலராக ஆர்டர் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். என்னதான் நாங்கள் இதில் வந்து எல்லாமே பண்ணியிருந்தாலும் நீ தான் காரணம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. துணி உங்களோடது. எல்லாமே பண்ணதெல்லாம் நீங்கள் தான். ஜஸ்ட்டு நான் சொன்னேன் அவ்வளோதான். பாத்தியா நாங்கள்லாம் சொல்லி வந்தாங்களா? இப்போ நீ சொல்லி தானே வந்தாங்க. ஐயோ பொன்னி கலக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராரு நம்ம கார்த்தி. எப்படி பொன்னி இப்படிலாம் வந்து தோணுது உங்களுக்குலாம்? நீங்கள் எல்லாத்துலேயுமே டிஃப்ரெண்ட் பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியை பாராட்டியே இருக்காரு. உடனே டேய் போதுண்டா நிறுத்துறா அப்படின்றாரு சக்தி. இவங்க ரெண்டு பேரையும் பார்க்க பிரீத்திக்கு செம டென்ஷன் ஆகுது. என்ன பிரீத்தி பார்த்தீங்க எப்படி வித்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே வந்து ஆமாம் தேங்க்ஸ் பொன்னி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு அப்படியே பார்த்து டென்ஷன் ஆகிறாங்க. நம்மளாம் முடியாது பொன்னி சாதிச்சுட்டா. டேய் இதுக்கப்புறம் நான் சொல்கிறத கேட்குறியா? உன்னோட ஆஃபீஸில் பொன்னியும் வச்சுக்கோ. அதான் ரொம்ப நல்லது. என்னடா சொல்கிறா? ஆமாம் பொன்னி பாரு எவ்வளோ டேலண்ட்டாக இருக்காங்க. எல்லா டேலண்ட்டும் பொண்ணிக்கிட்டே இருக்குது. அப்புறம் இவ்வளோ டேலண்ட்டை ஒழிச்சு வச்சுருக்கவங்களை வந்து வீட்டில் விட்டால் எப்படா? உன் ஆஃபீஸில் வச்சுக்க தானே உனக்கு நல்லது. எப்போவுமே திறமையான ஆளுங்களை விடவே கூடாதுடா அப்படின்னு கார்த்தி வந்து அட்வைஸ் பண்ணுறாரு. நீ சொல்கிறது யோசிக்க வேண்டிய விஷயம் தான்டா. ஆனால் பொன்னி வருவாளா? டேய் வரலாம் அதெல்லாம் கிடையாதுடா. நீ தான்டா கூட்டிகிட்டு போனோம் பொன்னியை அப்படின்னோடனே சரிடா எப்படியாவது பொன்னி ஆஃபீஸ்க்கு கூட்டின்னு போயிடுற அப்படின்னு சொன்னோன்னே இதெல்லாம் கேட்ட பிரீத்திக்கு அப்படியே மயக்கமே வருது. செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. என்னது பொன்னி ஆஃபீஸ்க்கு வந்துடுவாளா? அப்புறம் வந்து சக்தி கூட ரொம்ப நெருங்கிடுவாளே. இது நடக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க பிரீத்தி. இது முடியுது.